என் நேம் துர்கா. நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே திண்டுக்கல்ல நல்லம்பட்டி போஸ்ட் வாழக்காப்பட்டியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், அவரோட அப்பா பேர் பகவதி, அவர் விஏஓவா இருக்காங்க. அவங்க அம்மா பேர் கோமதி. இவங்களோட பையன் நவநீத கிருஷ்ணன் நானும் கடந்த 2.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ் பண்ணி, அதாவது நாங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் கடந்த 2.5 வருஷமா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பண மோசடி செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம உடல் ரீதியாவும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. 2.5 வருஷமா என் கூட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி, இப்போ நான் கேட்க வரப்போ தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், நான் அதுக்கப்புறமா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அம்மா அப்பாவும் எனக்கு வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் கேட்டேன். நவம்பர் 20 தான் அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் போய் கேட்டப்போ, வீட்டுக்கு வந்தீங்கன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசு அதிகாரத்தை யூஸ் பண்றாரு. நிறைய பேருக்கு பணம் கொடுத்து என்ன மிரட்டவும் சொல்லியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் எஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. அதுவும் இல்லாம திரும்பி நான் நவநீத கிருஷ்ணன் இதை பத்தி கேட்கும்போது, கிங் கேன் ஹேவ் மல்டிபிள் குயின்ஸ்ன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் அவரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் நான் நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி என்ன பயமுறுத்துறாரு. இத வந்து திருப்பி நான் சட்டப்படியா வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் எஸ்பி சார்ட்ட இப்ப நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன். இது இல்லாம இப்போ இன்னொரு பொண்ணையும் வந்து அவர் ஏமாத்தி அழைச்சுட்டு போயிருக்கதா எனக்கு தெரிய வந்திருக்கு. அவரோட இமெயில் ஐடி செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் இதே மாரி நெறைய பொண்ணுங்கள ஏமாத்திருக்காரு. லவ்ங்கிற பேர்ல நெறைய பொண்ணுங்கள செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தே ஏமாத்திருக்காருன்னு தெரிய வந்தது. அது இல்லாம பல பொண்ணுங்களோட தொடர்புலயும் இருக்காரு அவரு. ஸோ இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் எஸ்பி சார்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ்பி சார் இப்ப ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏடபிள்யூபிஎஸ்க்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மேம் வந்து கண்டிப்பா வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து அவன் மேல சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். மீடியா மெம்பர்ஸ், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கிட்டத்தட்ட அவர் என்கிட்ட 9.5 லட்சம் வரைக்கும் பணமாவே மோசடி பண்ணியிருக்காரு. அது இல்லாம அவங்க வீட்டு நகைச்சீட்டு, அவங்க அம்மா நகைச்சீட்டு, அவங்க தங்கச்சி நகைச்சீட்டு இது எல்லாமே நான் கட்டியிருக்கேன். பொருள் பொருள் ரீதியாவும் நான் வந்து அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். கணவன் மனைவிங்கிற ரீசன்னால தான் இந்த இது எல்லாமே நான் நடந்துட்டு இருந்தேன். இப்பதான் அவங்க ஏமாத்துறாங்க, குடும்பமா என்ன ஏமாத்துறாங்கங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ அண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை